மேட்டுப்பாளையம் அருகே லிங்காபுரம் காந்தியூர் இடையே உள்ள உயர்மட்ட பாலத்தில் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு லாரிகள் செல்வதால் பாலம் இடிந்து விழும் அபாயம் என கூறி பொதுமக்கள் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பகுதியில் உள்ள லிங்காபுரம் மற்றும் காந்தவயல் பகுதிகளை இணைக்கக்கூடிய 20 அடி உயர்மட்ட பாலம் ஒன்று உள்ளது. குறுகிய அகலம் கொண்ட இந்த பாலத்தில் பயணித்துத்தான் காந்தியூர், மொச்சைமேடு, உளியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நகர பகுதிக்கு செல்ல முடியும். இந்த நிலையில் பவானி ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் பொழுது இந்த பாலத்தினை தண்ணீர் மூழ்கடித்து விடும். அப்பொழுது அதில் பயணிக்க முடியாமல் பரிசலில்தான் பொதுமக்கள் பயணித்து வந்தனர். இந்த நிலையில் அந்த பாலம் உறுதியாக இல்லை என கூறி சில மாதங்களாக காந்தவயல் மற்றும் உளியூர் கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்தும் இயக்கப்படுவதில்லை. இதனால் லிங்காபுரம் வரை பொதுமக்கள் நடந்து வந்து பேருந்தில் பயணித்து செல்கின்றனர். இந்த நிலையில் பவானி சாகர் நீர்த்தேக்க பகுதியில் வண்டல் மண் எடுப்பதற்காக தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் இந்த பாலத்தின் வழியாக செல்வதால் பாலம் உறுதித்தன்மை இழந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி காந்தவயல், உளியூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்குரிய பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் அதிக அளவில் பாரம் ஏற்றி செல்வதால் பாலம் இடிந்து விழுந்ததால் தங்கள் கிராமத்தில் காண போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்படும். தங்கள் கிராமமே முடங்கி போகும். எனவே லாரிகளை மாற்றுப்பாதையில் இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும், நிறுத்தப்பட்ட பேருந்து தங்கள் கிராமத்திற்கு வர வேண்டும் என வலியுறுத்தியும் கிராம மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த சிறுமுகை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அனுமதிக்கப்பட்ட அளவை விட நூற்றுக்கணக்கான லாரிகள் பாலத்தில் பயணிப்பதால் பாலம் உடையும். எனவே லாரிகளை அனுமதிக்க கூடாது அல்லது மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி செல்லுங்கள் என கூறி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதனையடுத்து இன்று லாரிகள் மண் எடுக்க அனுமதி மறுக்கப்பட்டு அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. இது குறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி லாரிகள் செல்வதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. டிரைவர்கள் டிஃபன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கூட கஷ்டங்க போடுறதுக்கு 10 வண்டி 20 வண்டி ஒன்றா வருது. வீட்டு எப்படி